ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெய்னி லில்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெய்னி லில்லி வந்து நிறைய பூத்திருந்தது. அதில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துருக்கு பாருங்களா, பட்டாம்பூச்சி அழகாக இருந்தது. அதை பார்த்தோன்னே வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் வீடியோ எடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய மினி கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் செடி பார்த்திங்கன்னா வந்து ஃபேரி ரோஸ் தான் ஒன்று தான் பூத்துருக்கு. ஆனால் ஃபேரி ரோஸ் நிறையா பூக்கும். இங்கே வெளியில் வச்சதுனால மாடு வந்து மேய்ஞ்சிடுது, அதை கட் பண்ணி சாப்பிட்டுடுது. எப்படி வந்து வருதுன்னு தெரில, பார்க்குறதுங்காட்டியும் எப்படி வந்துடுது. அப்படியே பார்த்திங்கன்னா வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். மணி பிளான்ட்டு கூட பார்த்திங்கன்னா சாமந்தி செடி வச்சுருக்கேன். சாமந்தி செடியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளைப்பூச்சி வந்துடுச்சு. இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எதனா பூச்சி மருந்து எதனா இருக்கான்ட்டு வெள்ளைப்பூச்சிக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகு செடி வந்து ஒரு கஞ்சிஸ்ட்ரி செடின்னு சொல்லுவாங்க, அழகு செடி மாதிரி அழகாக ஒன்று வச்சுருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா வந்து வாடாமல்லி செடி. வாடாமல்லி செடியில் ஒன்றும் பூ வைக்கலை, இனிமேல் தான் பூ வைக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா பாருங்கள், ரெய்னி லில்லி, அப்படியே பட்டன் ரோஸ் செடி, நித்திய கல்யாணி செடியும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கற்பூரவல்லியும் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெற்றிவேர் செடின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸ்கூலில் ஒரு போயிருந்தம்போது வந்து ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்கும்போது இந்த செடி கொடுத்தாங்க. அதை வந்து நட்டவுடனே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு வந்து, ஆனால் காயுது அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்குது, பச்சை பச்சேன்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா அடினியம் செடி பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே வந்து துளசி, வாடாமல்லி, இதில் பூ இருக்குது. வாடாமல்லி செடி, அப்புறம் வந்து நிறைய செடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய மினி கார்டனில் சூப்பராக நான் செடி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து செடி வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.